இந்தியாவுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அந்த சிஸ்டத்தையே நீங்க மாத்தணும்னா இதை முதல் எராடிகேட் பண்ணணும். இத வந்து நீங்க வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டா தமிழ்நாட்டுக்கான தேவை ஒரு மத்த நாடு மத்த அந்த அது மக்கள் கிட்ட இருந்து அது வரணும். அகாடமிக் ஓரியன்டா இருக்கணும். இது இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் எந்த நாட்டிலயும் இல்லை. இது எப்படிங்க ஒரு அதிகாரி வந்து ஒரு மக்கள் தேர்ந்தெடுக்கிற பண்ற வந்து நீங்க வந்து ஓவர் ரைட் பண்ணலாமா? இவங்க அட்வைஸ் பண்ணலாமா? அப்ப இவங்க அட்வைஸ்னா இவங்க எப்படி இருக்கும்? இந்த அட்வைஸ் எப்படி இருக்கும்? அப்ப அதுதான் இந்த சிஸ்டம் வந்து நீங்க இது பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பண்ண முடியாதுன்னு கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுப்பது நீங்க அதிகாரிகளை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி தப்பா கைட் பண்ற அதிகாரி துரத்து விட்டுணும். இருக்கே தேவையில்லை, நீ கிளம்பி போயிடணும். இதுதான் இந்த மாதிரியான வேலைகள் தான் நம்ம பண்ணணும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலயும் இதுதான் நடக்குது. இங்க என் தமிழ்நாட்டுல மட்டும் எல்லா இதுலயும் அப்பா இது பண்ணலாமாப்பா நான் அதிகாரி கிட்ட அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கிட்ட கேட்பாங்க. ஃபாரின் இது வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவு இதுல ஐஎஃப்எஸ் கிட்ட கேட்பாங்க. இதோட கேலிக்கூத்து என்னன்னா இது ஐஎஃப்எஸ்ல இருக்கிற ஒரு அதிகாரியை தூக்கி எடுத்துன்னு வந்து திருப்பி வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரா போடுறது. ஏன்னா அது இதனுடைய கேவலம் இதனுடைய எங்க உடையுதுன்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த எமர்ஜிங் மல்டிபோலார் வேர்ல்ட் ஆர்டர்ல இந்தியா சும்மா ஏதோ ஒரு ரீஜனல் பவர்ன்ற ஒரு பேராவது இன்னைக்கு அது எல்லாம் சுக்குநூறா உடஞ்சு போச்சுல. இன்னைக்கு இன்னொரு சவுத் ஏசியால இன்னொரு பவரா பாகிஸ்தான் வந்து ஈரானுடைய பிரச்சனையில அவங்கதான் முன்னெடுத்துக்கிறாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளியுறவு கொள்கையோட ஃபெயிலியர் தான். அப்போ அது வெளியுறவோட ஃபெயிலியர். நீங்க வந்து கவர்மெண்ட் என்ன வேணா பண்ணிக்கலாம். நீங்க அப்ப ஒழுங்கா இருக்கிற ஆட்களை தானே கொண்டு வந்து போடணும். நீ வந்து பியூரோக்ரசி இன்ஃபில்ட்ரேட் ஆச்சுன்னா கவர்னன்ஸ்ல இதுதான் நடக்கும். இதுதான் அப்போ அதுதான் இங்குதான் ஆட்சியாளர்களுக்கும் அந்த ஆட்சியாளர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் வந்து இதுதான் உங்க டாஸ்க், இதை மட்டும் தான் பண்ணணும்ன்றது அந்த லெவல்ல தான் அவங்க வைக்கணும். புரியுது. ஆக்சுவலி இப்ப தமிழ்நாடு அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது எனக்கு ஜஸ்ட் இது அலைன் பண்ணி சொல்றேன். இப்ப தமிழ்நாடு அரசியல பார்த்தோம்னா இப்ப இவங்க பண்ற அயோக்கியத்தனங்கள் இந்த அரசியல்வாதிகள் பண்ற அயோக்கியத்தனங்கள் எல்லாத்துக்கும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அதையே வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால எதுவும் செய்ய முடியல இல்லையா? இவங்க பண்ற தவறுகள் எல்லாமே அவங்க வந்து அட்வான்டேஜ் இருக்கு அதிகாரிகளுக்கு. அவ்வளவுதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் சொத்தை விட இவங்களுடைய சொத்துக்கள் தான் அதிகமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, அவனாவது அரசியல்வாதியாவது இல்ல அவன் ஒழுங்கா இல்லைன்னா சில அவன் பையன்லாம் காணாம போயிடுவான். இது அப்படி கிடையாது. அவன் எப்படி அது ஐஎஃப்எஸ்ல இருக்கிற ஒரு ஃபேமிலியே வந்துட்டு இருக்குமா? இது வாழையடி வாழையா வந்து ஐஎஃப்எஸ்ல ஃபாரின் மினிஸ்ட்ரி ஐபிஎஸ் இப்படி நீங்க நல்லா பாருங்க. அவங்களுடைய அதிகார அந்த வர்க்கம் வந்து அது கண்டினியூட்டா போயிட்டே இருக்கும். அது எல்லாமே சொல்ல ஒரு முக்காவாசி இதுவும் அப்படிதான். உண்மைதான். எனக்கு இப்ப இன்னொரு கேள்வி, இப்ப இலங்கையில வந்து இப்ப இந்த நினைவு நாள் நடத்துறதுக்கு வந்து ரொம்ப கைண்ட் ஆஃப் அவ்வளவு ஈஸியா இல்லை நடத்துறது. நடத்துறது ரொம்ப இதா இருக்கு இல்லையா? இப்ப ஆட்சி மாறி ரொம்ப ரொம்ப தூரம் வந்தாச்சு. ஒரு பெரிய இனப்படுகொலை பண்ண ஒரு இடத்துல அது ஒரு நினைவேந்தல் நடத்த கூட அவங்க அனுமதிக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்கு. ஒரு பயப்படுறாங்க. தமிழர்கள் வந்து திருப்பி ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் அவங்ககிட்ட இருக்கு இல்லையா? சோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது வந்து இப்போதைக்கு அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டெம்பரரி சொல்யூஷனோட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த போர்ல நடந்த தவறுகள் எல்லாமே அப்படியே பெண்டிங்ல தான் இருக்கு. எதுவுமே வந்து ஒரு சொல்யூஷன் போல இல்ல, அங்க வந்து ஒற்றுமைப்படுத்துறதுக்கோ இல்ல வந்து அதை வந்து ஒன்றிணைச்சு பண்றதுக்கெல்லாம் எந்த முயற்சியுமே நடக்கலாங்க இல்லையா? இப்ப இது எப்படி பாக்குறது? இலங்கை வந்து இன்னும் திருந்தல அப்படின்ற மாதிரி நினைக்கிறத பாக்குறதா இல்ல இது சொல்யூஷன் நோக்கி நகர்த்துற மாதிரி தெரியல. இல்ல எந்த பக்கத்துலயுமே சொல்யூஷன் நோக்கி நகர்ற மாதிரி தெரியல. இலங்கை அவங்க அதனால சொல்யூஷன் வரக்கூடாதுன்னு அவங்க விரும்புவாங்க. அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது. அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு நாளைக்கு கொண்டு போக முடியும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப நாளா கொண்டு போக முடியாது. இப்ப என்னன்னா இந்த உலகம் வந்து ஒரு மேற்கு உலகத்தின் அடிப்படையில இருக்கிற அந்த ரூல் பேஸ்ட் வேர்ல்டு 1940 இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட அந்த ரூல் பேஸ்ட் வேர்ல்டு ஆர்டர் வந்து ஒரு மேற்குலகம் குறிப்பா அமெரிக்க சென்ட்ரிக் இது. அப்போ ஒரு என்னதான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி போலரா கூட கிடையாது. ஒரு கோல்டு வார் ஏராவா தான் 90கள் வரைக்கும் இருந்துச்சு. சரிங்களா? அப்ப இவங்க பண்ண சட்டத்திட்டங்கள் தான் நீங்க நல்லா பாருங்க. இப்போ அந்த சிஸ்டம் உருவாகுது. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் சிஸ்டம் உருவாகுது இல்லையா? அதுல இருக்க 5 உறுப்பு நாடுகள் என்னது? அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப அதுல வந்து பிரான்ஸ், இங்கிலாந்து,
அமெரிக்கா, ரஷ்யா, ரஷ்யா, சீனா. 5 நாடுமே என்ன தோல்வி பக்கம். இத்தாலி இருந்துச்சா, ஜப்பான் இருந்துச்சா? கிடையாது. எல்லாமே நேச நாடுகள். இவங்களோட 2ஆம் உலக போரோட நேச நாடுகள். நேச நாடுகள் நாங்க வச்சுக்க உருவாக்கப்பட்ட இதுவே. ஓகேங்களா? அதுவும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, சோவியத் கொலாப்ஸ் ஆன பிறகு ஒட்டுமொத்தமா இவங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு. சரிங்களா? இன்னைக்கு இந்த நாடுகள் ஒரு ரைவலா வந்து சைனா வந்து வருது. இப்போ அது ஃபுல் ஃபிளெஜ்டா மல்டி போலார் ஆகலனா கூட அந்த டிரான்சிஷன் வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நேற்று முன்னாடி இந்த வாரத்துல கூட எல்லாரையும் வாங்க ஒரு பெரும் படையாக போயிருக்கு அமெரிக்கால இருந்து. ட்ரம்ப்ல இருந்து அவ்வளவு சிஇஓக்கு பெரிய பெரிய கம்பெனி சிஇஓ வரைக்கும் போயிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு இது மாதிரி நடந்த மாதிரி தெரியல. இவ்வளவு பெரிய டீம் வந்து அங்க போனது. அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரியில இருந்து அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்ல இருந்து ஒரு பெரிய நிர்வாக அமைப்பே அங்க போயிடுச்சு. அது வந்து இந்த மாதிரி இவ்வளவு பெரிய இது போனதா தெரியல. அப்போ இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஃபியூச்சர்ல வந்து இது வந்து ஒரு மல்டி போலாருக்கோ இல்ல பைபோலாருக்கோ போக வேண்டிய ஒரு சமிஞ்சையா தான் தெரியுது இதெல்லாம். அப்ப இவங்க நினைச்சபடி யூனிலேட்டரலா எந்த டிசிஷனும் அமெரிக்கா இனிமேல் எடுக்க முடியாது. எல்லா இடத்துலயும் வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து இருக்கும். அது வந்து வியாபார ரீதியாகவும் சரி, பாதுகாப்பு ரீதியாகவும் சரி, அந்த ஹெஜமோனிக்கல் பவரை ரீட்டைன் பண்றதுக்கான ரீதியாகவும் சரி, அப்ப செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். அப்போ அந்த ரீஜன்ல தங்களுடைய ஹெஜமோனிக்கல் பவரை ரீட்டைன் பண்றதுக்கு ஒரு எங்கெங்கெல்லாம் ஃபால்ட் லைன் இருக்கோ அதை இந்த சூப்பர் பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். அந்த பவர்ல ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கும் இது வந்து ஒரு மாசிவா நடந்துட்டு இருக்கும். இது ஒரு நூற்றாண்டுகள் பகுதியும் அந்த பவர் டிரான்சிஷன் டைம்ல இதெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட நாடுகள் தான். அப்பதான் நாடுகள் உருவாகும், இல்ல ஒரு யூனியன்கள் உருவாகும், எல்லாம் ஒரு யூனியன் உருவாகும், இல்ல நாடுகள் பிரிஞ்சு வந்து இது போகும். அந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் டைம்ல தான் நம்ம இருக்கிறோம். அதாவது அதை கடைசியா நம்ம ஹேண்டில் பண்ணலன்னா, அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலன்னா, உங்களுக்கு தனி ஈழம்ன்ற ஒரு நாடோ இது எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. அத கரெக்டா அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜில இப்ப வந்து ஒரு 15-20 வருஷம் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம 2020 2046 47 இந்த டைம் ஃப்ரேம்குள்ள ஒரு உலகம் வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்ட் மாறப்போகுது இந்த டிரான்சிஷன்ல. அது உறுதி. ஆனா அது யாரெல்லாம் சமாளிச்சு அவங்க தேவையான இதுகளை வந்து வாங்கிக்க போறாங்க, அதுதான் வந்து கொஸ்டின் மார்க். அப்ப நம்ம என்ன இங்க இருக்கணும்னா, அப்ப ஈழப்பிரச்சனைகள் இலங்கை இது போன அளவுக்கு வந்து இது இவங்க கிட்டயும் போறது அந்த ஷோ வந்து இனிமேல் வந்து வராது. இனிமேல் வர காலத்துல அவங்க அதே டைம்ல வந்து நம்ம அப்படியே ஒரு சர்வதேசங்கள் வந்து நம்ம பாத்துக்கோம். அப்படியே ஒரு இதுவும் தமிழர்கள் எடுத்துக்க கூடாது. 1940 இவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ நம்ம ஒன்னாவே இருந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளுடைய அரசு சுயாட்சிக்கான அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கான ஒரு இது எடுத்துக்கிற ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு வலிமையான பொருளாதாரம், ஒரு வலிமையான அரசு கட்டமைப்பு இல்லையா தமிழ் தேசத்துக்கு? இலக்கணக்கு போறதுக்கு உண்மைதான். நான் வந்து என்ன சொல்றேன்னா, அது வந்து ஒரு பெரிய குறை தமிழ் தேசியவாதிகள் கிட்டே ஒண்ணு இருக்கு. தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் நேச்சரோட தான் எப்பவுமே இருக்கிறாங்க. அதாவது தமிழ் தேசியம் பேசுறவங்க, தமிழ் தேசியவாதிகள் ஒரு பொது உடைமை சித்தாந்தியோ இல்ல வந்து ஒரு ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு தத்துவார்த்த ரீதியில தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க. அப்படி உலகத்துல அப்படி இருக்கவே முடியாது. சரிங்களா? நீங்க உலக இயங்கியலோட சேர்ந்துதான் அதை நீங்க பயணிக்க முடியும். எந்த ஒரு தேசியமாகட்டும், அது உலக இயங்கியலோட சேர்ந்தாதான் நீங்க பெரும்பாலான மக்களுடைய ஆதரவை நீங்க வந்து பெற முடியும். அதாவது 2ஆம் உலக போருக்கு பின்னாடி அதுக்கப்புறம் அந்த இம்பீரியலிசம் வந்து அந்த கண்டெம்பரரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்குது. அதுதான் வந்து கேபிட்டலிசம் நோக்கி, இண்டஸ்ட்ரியலைசேஷன் கேபிட்டலிசம் நோக்கி போகுது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான பாலிசியை வந்து அடாப்ஷன் பண்ணணும். தனியா வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து புலிகளே வந்து பாத்தீங்கன்னா கூட நீங்க திலீபன் வந்து என்ன சொல்வாருன்னா, 1990களுக்கு முன்னாடி தமிழீழ சோசியலிச குடியரசு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா 2001 அந்த கிளிநொச்சியில நடந்த அந்த இதுல வந்து
ஆண்டன் பாலசிங்கம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, we are ready for ஓப்பன் எக்கானமின்னு சொல்லுவாரு. ஸோ அதுதான் வந்து ஃபேக்ட். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ரியாலிட்டி. அப்ப அந்த ரியாலிட்டிக்கு அடாப்ட் ஆகணும் இங்க. ஸோ யூ காட் டு இன்டகிரேட். நீ தனியா ஒரு ஆளா வந்து எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து எப்போ இந்த இதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு இந்த உலகம் தொடங்கின காலத்துல இருந்து தனியா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ சோழர்கள் காலத்திலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்க்ளூசிவ் நேச்சரும் அந்த உலக இயங்கியலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு இது இருந்தது. சரிங்களா? அப்ப நீங்க அந்த பழைய அந்த கடல் துறைமுகங்கள்ல வெளிநாட்டுக்காரங்க பல பேர் வந்திருக்காங்க. இவ்வளவு ஏன் நீங்க சென்னை ஹார்பர் இருக்கு இல்லையா? சென்னை ஹார்பர்ல அர்மீனியன் ஸ்ட்ரீட்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா பாரிஸ்ல? அந்த அர்மீனியன்ஸ் நிறைய இருந்திருக்காங்க. அர்மீனியன் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய இருந்திருக்காங்க அந்த இடத்துல. சரிங்களா? அவங்க பழைய அந்த பிரிட்ஜ் ஒண்ணு இருக்குல்ல, அடையார் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு ஃபண்ட் பண்ணது அர்மீனியன்ஸ். சோ அப்போ வந்து எப்போ அந்த வியாபாரம் அந்த உலக வியாபாரம் நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை உங்க கையில எடுக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து அப்ப வந்து உங்களுக்கு வந்து மற்ற நாடுகள் வந்து உங்ககிட்ட கையை வச்சா எல்லா பிசினஸ் அடி வாங்கும். அந்த ஷிஃப்டும் நம்மளுக்கு அந்த பாலிசி ஷிஃப்டும் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. தமிழ் ரொம்ப கன்சர்வேட்டிவா ரிஜிடா இருந்தீங்கன்னா கஷ்டம் அது. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி, நம்ம ஜெனரலாக வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மாநில கோரிக்கை இல்லாட்டி வந்து தமிழ்நாடுடைய இதை வந்து ரொம்ப முக்கியமா பார்ப்போம் இல்லையா? தமிழ்நாடுடைய உரிமைகள் அதெல்லாம் உரிமைகள் சார்ந்து இறையாண்மை சார்ந்து ரொம்ப முக்கியமா பார்ப்போம். அதே போல தன்னாட்சியா இருக்கணும், சுயாட்சியா இருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கும். எப்பயுமே வந்து எங்களுக்கான உரிமை கூட நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கோம் இல்லையா? இப்ப காங்கிரஸ் அப்புறம் வந்து பிஜேபி 2 கட்சியும் இருக்குது. 2 கட்சியுமே வந்து தமிழர்கள் சம்பந்தப்பட்ட விதத்துல நம்ம ஒரு லாங் ஹிஸ்டரியா பாக்குறப்ப நம்ம சார்பா அவங்க எப்பயுமே நின்ற மாதிரி தெரியல. இப்ப காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இப்ப இனப்போடுகளை நடக்கிற அளவுக்கு கொண்டு முடிச்சு விட்டாங்க. இப்ப பிஜேபி பாத்தீங்கன்னாலும் எல்லா தமிழ்நாட்டுல எந்தெந்த அளவுக்கு நாசம் பண்ண முடியுமோ அந்த திட்டங்களையும் அதுக்கான செயல்பாட்டு வரவுகளையும் அதுதான் கொண்டு வராங்க. அவங்க வந்து ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் அது மாதிரி அந்த இதுதான் பின்பற்றாங்க இல்லையா? இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ரியலி ஒரு தமிழ்நாடுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இருந்தாலும் இப்ப நம்மளால வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரதமர் பதவியோ இல்லை எதுவுமே அடைய முடியாது. தமிழெல்லாம் அடைய முடியாது இன்னைக்கு இருக்க ஸ்ட்ரக்சர் வச்சு நான் சொல்றேன். ஸோ இப்ப இது மாதிரி ஒரு சிக்கல் இருக்கிறப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஈவன் நான் 40 MPs இருந்தோம். மேபி அந்த போர் நடத்த சமயத்துல கர்நாடகா அந்த வாய்ப்பு இருந்துச்சு, இருந்தாலும் அதை பயன்படுத்தல இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி நான் இப்ப ஜெயலலிதா பீரியட்ல அவங்க 40 MP இருந்துச்சு. ஆனா அதை வச்சு அவங்க பண்ண முடியல. ஏன்னா ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் அங்க ஃபார்ம் ஆயிடுச்சு சென்ட்ரல்ல. சோ இந்த நம்ம இந்தியான்னு நம்ம பேசுறோம் வைக்கிறோம். ஆனா இந்தியாவோட மத்திய அரசுடைய நிலைமை பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் தமிழ்நாடுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு என்ன சொல்ற ஸ்மூத்தா இல்ல. அந்த உறவு வந்து ஸ்மூத்தாவே இல்லை. ஆல்வேஸ் எப்பயுமே ஒரு மாற்றம் தாய்ப்பிள்ளை நிலைமை தான் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? நம்மளை சுத்தி இருக்க ஸ்டேட்டை பார்த்தாலும் எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை வந்து காயப்படுத்துற மாதிரி தான் இருக்குது நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப கேரளா பாத்தீங்கன்னா இந்த முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, இந்த பக்கம் இந்த ஆந்திரா பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனை அப்படின்ட்டு எல்லாமே இந்த தண்ணீரை பொறுத்தவரை இது மாதிரிதான் நிலைமை நம்மளுக்கு இருக்கு இல்லையா? சோ இந்த நிலைமையில நம்ம வந்து இப்ப இதுல வந்து ஈழ பிரச்சனை அடுத்த கட்டத்துல இருக்குது இல்லையா? சோ இப்ப நம்ம வந்து சுத்தி பிரச்சனைகளை வச்சுதான் நம்ம மையத்தை உட்காந்துருக்கோம். இந்த நிலைமையில இப்ப தமிழர்கள் வந்து உலகம் ஃபுல்லா இருந்தாலும் அந்த தாட் ப்ராசஸ் அவங்க இருக்கா? இதுக்கு திங்க் பண்றாங்களா? இல்ல வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இப்ப உலகத்துல சொல்றோம், உலகத்துல இப்ப அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இது போல வேற கண்ட்ரில நம்ம வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா? நம்மளுக்கு இந்த புரிதல் எல்லாம் மக்கள்கிட்ட இருக்கா? இல்ல வந்து இல்ல எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஸ்மூத், எல்லாம் நல்லதான் நடந்துட்டு இருக்கு, நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து பூதக்கரண்டி வச்சு பெருசு பெருசா பாக்குறாங்க அப்படின்ற எண்ணம் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல அது வந்து என்னன்னா இந்த குளோபலைசேஷன் அந்த கேபிட்டலிசத்தினால பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து பெரிய சமூகம் வந்து இதுதான். ஒரு லேபர் மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சு. அது ஒரு 100 ஆண்டு காலமாகவே ஒரு லேபர் மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சு. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனில போய் வேலை செய்யணும், அந்த வேலை சம்பளம் மாசம் சம்பளம் வந்தோம் போதும், ஸ்மூத்தா போகுது, இதுதான் மைண்ட் செட் அவங்களுக்கு. இன்னும் தமிழ் கம்யூனிட்டி வந்து ஆண்டர்பிரினர் கம்யூனிட்டியா மாறல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. லேபர் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே லேபர்ல இருக்கிறவங்க வந்து இந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க ரொம்ப இப்போ பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதாவது ஒயிட் காலர் சொல்ற ஒயிட் காலர் ஜாப்ல போறவங்க எல்லாமே வந்து இந்த போக மாட்டாங்க. ஆனா
நீங்க நல்லா பாருங்க, ஆண்டர்பிரினர் கவுன்சில்ஸ், இந்த என்டர்பிரினர்ஸ் ஃபோரம் எல்லாமே வந்து பாலிடிக்ஸ்ல வந்து இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணணும், ஃபண்டிங் பண்ணணும், அது நமக்கு தேவையான கவர்மெண்ட் கொண்டு வரணும், பாலிசியை மாற்றணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நகரும். சரிங்களா? அப்ப அந்த மக்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும். அது மாறும்போது தான் அவங்களுக்கு தெரியும். அது மாறும்போது தான் அவங்க டேரக்டா பாலிடிக்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகும். இல்லைன்னா லெஃப்ட்ல வந்து நீங்க வந்து பார்க்கும்பொழுது கூட ஒரு ஒரு தொழில் முன்னாடி, அதாவது இந்த கேபிட்டலிசம் உருவாகிறதுக்கு முன்னாடி தொழில் புரட்சிகள், அந்த தொழில் சங்கங்கள் உருவான காலத்துல, அந்த பிரான்ஸ், அந்த யூரோப்ல வந்து உருவான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு லேபர் யூனியன் இதெல்லாம் ஒண்ணு இருந்துச்சு. சரிங்களா? ஒரு யூனியன் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு கட்சியா போகும். அவங்க வந்து ஒரு பாலிசியெல்லாம் வந்தது அப்ப. இப்ப கிடையாதுல்ல அது. கண்ணு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் நம்ம. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பிரைவேட் செக்டர்ஸ்க்கு வந்து அந்த யூனியன் இல்லாம, அப்போ வந்து ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாஸ் லே ஆஃப் நடக்குது. கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்ப கம்பெனி எல்லாம் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தேவையில்லாத போது எல்லாத்தையும் தூக்குறாங்க. அப்ப அது உலகம் வந்து ஒரு முழுக்க வந்து அந்த கேபிட்டலிசம் நோக்கி, அந்த கார்ப்பரேஷன்ஸ் உடைய அந்த பிரின்சிபல்ஸை நோக்கி போன பிறகு அதோட இம்பாக்ட் தான் இங்க. நம்ம கார்ப்பரேஷன்ஸ் எல்லாமே அந்த பேலன்ஸ் வந்து இங்க மீறி போயிடுச்சு, அந்த உடஞ்சி போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட வந்து அது எப்போ போச்சுன்னா, எனக்கு வந்து சோவியத் உடஞ்சதோடவே அது உடஞ்சிச்சுன்னு தான் நினைக்கிறேன். அது 90களோட முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த ஒரு சொசைட்டி, அரசியல் எங்கிருந்து வரும்? சொசைட்டில இருந்து தான் வரும். சொசைட்டில இருந்து தான் வரும். அப்ப சொசைட்டில பல செக்டர்ஸ் இருந்தா, பல செக்டரும் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணும், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் அவங்க. அதுல ஒரு செக்டர் வீக் ஆக போகும்போது இன்னொரு செக்டர் வந்து அதிகமாகும் போது இந்த இம்பேலன்ஸ் வந்து ஒரு 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 இடத்துக்கு நகருது. கரெக்ட்டுங்களா? அப்ப இன்னொரு செக்டர் வந்து அவங்களுக்கு பாலிடிக்ஸ் வந்து தீவிரமா அது மட்டும் இல்லாம அந்த இது வந்து இந்த கண்டெம்பரரி லேபர் ஒயிட் காலர் ஜாப்ஸ் சொல்றேன் இல்லையா, அவங்க சுத்தமா அந்த இது போல. நமக்கு அது சம்பந்தம். ஆமா, உனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாம போனதுனாலதான் இங்க பிரச்சனை இது உங்களுக்கு. அது எல்லாத்தையும் விரைவில் வந்து நீங்க இழப்பீங்க. ஸோ அந்த அதுக்குதான் வந்து என்ன சொல்லணும்னா, இப்ப அந்த உங்களுடைய பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் எப்பவுமே இருக்கும். நீங்க ஒரு லேபர் இருந்தாலும் சரி, ஒரு ஆண்டர்பிரினர் இருந்தாலும் சரி, வேற யாரும் இருந்தாலும் சரி, அந்த அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ்ல வந்து யூ ஹேவ் டு பி பார்ட் ஆஃப் இட். ஒரு இண்டிவிஜுவலா இருந்தா கூட தெரியணும் நான் ஏன் பண்றேன்னு. அந்த அதுக்கான இது வந்து ஈஸியா நடக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய அகாடமி, ஒரு இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் ரிசர்ச் இது. சரிங்களா? இதுல வந்து இந்த மக்களையும் அந்த மக்கள் அதுக்கு கொண்டு இல்லைன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு இது வந்து எப்படின்னா ஒரு வந்து கவர்ச்சிக்கான ஒரு பயங்கர கூட்டமா மாறிடும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. அதனாலதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ஆக்டர், ஒரு 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 செலிபிரிட்டி ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட்டமா மாறிடும் இந்த சமூகம்.